போகிறதுக்காக நம்ம நடந்து அந்த பகுதிக்கு போய் நம்ம எல்லா கோயிலையும் பார்க்கலாம். எல்லா தகவலையும் சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிறது 2 பாலம். லட்சுமண் பாலம் வந்து லட்சுமணோடைய ரொம்ப பிராச்சித்த உலகத்திலே ஒரே கோயில் பிராச்சித்தம் பண்ணது 12 வருட காலம் அந்த இடத்துல உட்கார்ந்தாரு. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பாலம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாலம். அந்த பாலம் கிராஸ் ஆனதுனால புது பாலம் கட்டுறாங்க. அதனால் நம்ம அங்கே போகிறது டைம் இருந்தால் போகலாம். ஆனால் பாலத்தில் நடக்க முடியாது. நம்ம பாலத்தில் போகணும்னா தமிழ்நாடு பாலம், ராமர் பாலம், ஒன்று ஜானகி பிரிட்ஜ், இந்த ஊருக்காரவங்களால் கட்டப்பட்ட 2020 கட்டப்பட்ட பிரிட்ஜு. அது வழியாக நடந்து நம்ம அந்த பகுதிக்கு போகலாம். வாங்க, எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. தயவு செய்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நடந்து போகிறப்ப ஏமா எல்லாரும் கேளுங்க. நம்ம நடந்து போகிறப்ப யாராவது இடிக்கிறாங்களான்னு பாருங்க. பேக்கை முன்னாடி வைங்க. அவங்கவுங்க பொருளை பத்திரமா பார்த்துக்கங்க. யாராவது பிரசாதம் வழியில் கொடுத்தா சாப்பிடக்கூடாது. வாங்க, வந்துக்கிட்டே இருங்க. प्यार कर रहा था। वीडियो शांत कुमार மூஞ்சே கட்டி ஃபோட்டோ எடுப்பார். நிறையா ஃபோட்டோ எடுப்பார். ஓகே ஓகே ஓகே. வெள்ளை ஆடை மஞ்சள் ஆடை தரித்து தவம் பண்ண இடம் சிவலிங்கத்தில் முன்னாடி இருக்காரு. அப்ப சிவன் காட்சி தந்த பிற்பாடுதான் இங்க இருந்து அவர் எந்த இடம், இந்த இடத்துல இருந்து அவர் பொண்ணு கேட்டு அவர் போனார். தச்சன் கோட்டை இருக்கு ஹரித்வார்ல. அந்த மானசாதேவி இன்னைக்கும் பெண்கள் வந்து தனக்கு மனசுக்கு பிடிச்ச கணவர் வேணும்னு அந்த நூல் வாங்கி கட்டுறாங்க. வில்வக்குன் மவுண்டன் பேரு. வில்வக்குன் பர்வதம், வில்வ மரங்கள் நிறைந்த பர்வதம். நீங்க சண்டிதேவி பார்த்தீங்களா? சண்டிதேவி பார்த்தீங்களா? அந்த பர்வதத்துக்கு பேரு மணிக்குன் பர்வதம். மணிக்குன் பர்வதத்தில் சண்டு முண்டல் 2 ராட்சசங்க மக்களை, சாது சன்னியாசிகளை துன்புறுத்தினா அம்மன் வந்து பதம் பண்ணாங்க. சண்டி ரூபம் எடுத்திருக்காங்க. சண்டி தேவி, அஞ்சனி தேவி, ஆஞ்சநேயர், சந்தோஷி மாதா எல்லாம் இருக்காங்க. இந்த 2ம் ரொம்ப பிரசித்தமான ஹரித்வார் கோயில். நம்ம இப்போ ரிஷிகேசம் 27 கிலோமீட்டர், ரிஷிகேசம் 3 கிலோமீட்டர். சாது சன்னியாசிகள் நகரி, யோகா நகரி, சன்னியாச நகரி. இங்கே பெரிய பெரிய சாதுக்கள் இருக்காங்க. அந்த காலத்தில் கட்டிடம், பில்டிங் எதுவும் கிடையாது. குடியில் அமைத்து இருந்தாங்க. அவளுடைய ஜடாமுடியும் தாடியும் மணல்வெளியில் பறந்து போனதினால் ரிஷிகேசம் முனிக்கிரேத்தின் பேர். முனிவர்கள் தங்கும் மணல்வெளி பிரதேசம். இல்லை, நம்ம முதன்மையாக இருக்கிறது ரிஷிகேஷ்ல சிவானந்த ஆசிரம். சிவானந்த ஆசிரம் ஃப்ரம் ஹியர், தமிழ்நாடு, திருநெல்வேலி மாவட்டம், பத்தமட வில்லேஜ். குப்புசாமி ஐயர் என்ற மலேசியன் டாக்டர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆசிரமம். அவருடைய ஓலி சமாதி 1963வது வருஷம். மலேசியன் டாக்டர் அவருடைய சமாதி ஜீவ சமாதி மேல இருக்கு. அந்த ஆசிரமத்துக்காரங்களால் கட்டப்பட்ட பாலம் தான் இந்த சிவானந்த பாலம். 1986வது வருஷம். இதை வடநாட்டுக்காரவங்க ராம் ஜூலான்னு சொல்லி ஏன்னு அழைக்கப்படுதுன்னா, ஜூலானா ஊஞ்சல், காற்று அடிக்கிறப்ப தொங்கு பாலம் அப்படி ஆடும். அதனால இங்கேருந்து 3 கிலோமீட்டர் உள்ள போனா லட்சுமணருடைய கோயில் இருக்கு. அவர் ராமரோடைய சீத்தையோட தான் இருப்பார். தனியா அவருக்கு கோயிலே கிடையாது. ஆனா 12 வருட காலம் தங்கி பிராச்சித்தம் பண்ணாரு. தவம் பண்ணல. நம்ம அந்த பகுதியில இருந்து இந்த சிவாலிக் பர்வதத்தின் மேல 70 கிலோமீட்டர் மேல போனோம்னா தேவ பிரியாகைன்னு ஒரு பிளேஸ், ஒரு பிரியாகைன்னு சங்கமம். 5 பிரியாகை கலக்குது அங்க. அங்க ரகுநாதர் டெம்பிள், ராமருடைய பாதுகை இருக்கு. அங்க 2 நதிகள் சங்கமிக்கிறாங்க. 300 கிலோமீட்டர்ல இருந்து கங்கா நதி வராங்க. பத்ரிநாத்ல இருந்து அலக்கநந்தா வராங்க. 2 நதியும் வெவ்வேறு இடத்துல இருந்து ராமருடைய பாதுகையில கலக்கிற சங்கமிக்கிற இடத்துல ராமருடைய பாதுகை இருக்கு. அவர் ஒரு 12 வருட காலம் பிராச்சித்தம் பண்ணார்.
ரகுநாதர் டெம்பிள். இங்கே லட்சுமணர் 3 கிலோமீட்டர் தள்ளி. நம்ம ராமர் பாலத்துக்கிட்ட சத்ருகன். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் திருவேணி காட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே பரதர். இந்த பிராச்சித்தம் எதற்காக பண்ணாங்கன்னா, ராமாயண யுத்தம் நடந்தது அவங்க கர்மத்தில் தான் ராட்சசங்க ஸ்ரீலங்காவில். ஆனால் ஜாதியில் வந்து பிராமணர்கள் பிரம்மஹத்தி பாவம் போக்குறதுக்காக 12 வருட காலம் உட்கார்ந்துதான் வரலாறு இருக்குமா. அதனால தான் ராமர் லட்சுமண் பரதன் சத்ருகன். இங்கே லட்சுமணர் கோயில் இருக்கிறதுனால லட்சுமண் ஜூலான்னு பேர் வச்சாங்க. முதல் பாலம் அதுதான். இந்த வில்லேஜுக்கு அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வர்றதுக்கு வெறும் வந்து இந்த நாவுன்னு சொல்லுவாங்க, போட்டு, ரவுண்ட் போட்டு நம்ம ஊரில் கூட இருக்கும், அதில் தான் நம்ம வருவோம் படகுல. அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தா முதல் பாலம் ரசிகா பூலுன்னு கட்டினாங்க. ரசினா என்ன, கயிறு 2 பக்கமும் அமைச்சு நடுவில் மரப்பலகை தடுப்பு போட்டு ஒரு பாலம் மக்கள் போய் வர்றதுக்காக கட்டினாங்க. இன்னைக்கு 13 பாலம் இருக்கு பத்ரிநாத் வரைக்கும். இந்த பாலம் கட்டினாங்க பார்த்தீங்களா, 1917வது வருஷம் இந்த சின்ன தொங்கு பாலம் ரசிகா பூல். 1923வது வருஷம் இந்த மாதிரி 4 சார்தாம் நடந்துட்டு இருக்குது. சார்தாம்ல அந்த காலத்துலலாம் வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து தான் போவாங்க குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே. ரொம்ப வந்து விரதம் இருந்து வர்ற ஊர் இந்த ஊர். அப்போ இந்த காற்று மழை வேகமாக இந்த சாவன்கா மைனா அடித்ததில் இந்த ரசிகா பூல் அந்து விழுந்தது சார். ஒரு ராஜஸ்தானி பார்த்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் வெள்ளி பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தோடு சேர்த்து 1927 ஆரம்பிச்சு 29 கட்டி முடிக்கப்பட்ட பாலம் லட்சுமணர் பாலம். சின்ன பாலம், கங்கையிலேருந்து 70 அடி உயரம், 450 அடி நீளம், 6 அடி அகலம். இதை லட்சுமண் கோயில் இருக்கிறதுனால லட்சுமண் ஜூலா. பிடிப்பு இல்லாதனால அது அசையும், அதனால வடநாட்டுக்காரங்க அதை ஜூலான்றாங்க. இங்கே லட்சுமணர் கோயில் இருக்குது, 11 அடி சிவலிங்கம் இருக்குது. இது பிராச்சித்த கோயில், இன்னைக்கு எல்லாமே மூடி இருப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்தது இது. அதனால அது சின்ன பாலம், இது கொஞ்சம் பெரிய பாலம், ராமர் பாலம்னு அழைக்கப்படுது. சிவானந்த பாலம் புக்ஸில் இருக்குது. சிவானந்த ஹேங்கிங் பிரிட்ஜு 1986, 1 crore 2 lakhs ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ நம்ம இந்த பக்கம் மணிக்குண்ட் பர்வதம் வந்திருக்கோம், நீல்கண்ட் பர்வதம் வந்திருக்கோம். நீலகண்டர் விஷம் சாப்பிட்டாரு, பார்வதி கண்டத்தை பிடிச்சாங்க. பெரும் முனிவர்கள் மலையை தெரிவித்து வந்து அவருடைய விஷத்தோடைய உக்கரத்தை தணிச்சாங்க. சுயம்லிங்கம் சுயமாக எழுமுனது. அந்த சுயம்லிங்கத்துக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் யாத்திரிங்க வருவாங்க. அப்போல்லாம் வண்டி உள்ளே நுழையாது, 2 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிடுவாங்க பஸ் எல்லாம். ஆமாம், சாவல் மைனா. அப்போ காவடியில் வருவாங்க ஜனங்க, வடநாட்டுக்காரவங்க கங்கையில் காவடியை போட்டுட்டு ஜலம் எடுத்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் பெரும் திருவிழா இது. அதனால நீல்கண்ட் பர்வதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது இங்கே ஆசிரமம் தான். இங்கே இது சாது நகரி, யோகா நகரி. இங்கே பாபாக்கள் தான். இந்த ஆசிரமத்தில் நம்ம உட்காந்துருக்க சொர்க்க ஆசிரம் ட்ரஸ்ட்டு காளி கம்லிவால பாபான்னு. காளி கம்லிவால பாபான்னா கருப்பு சால்வை போத்தின பாபா. அவரும் ஒரு சின்ன குழந்தைய இங்கே சாது சன்னியாசி கிட்ட வளர்ந்தாரு. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க குஜராத்திக்காரர். தாய் தாப்பை விட்டுட்டு போயிட்டாங்க, 7 வயது சிறுவன் இங்கே வளர்ந்தாரு பாபாங்க கிட்ட. அவரும் பெரிய பாபாவானார். இவருடைய மகிமை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ராமர் கதைகள், பகவத்கீதை. இவரை சுற்றி பல சிஷியர்கள் சேர்ந்தாங்க. இங்கே நம்ம டைரக்ட் கேபிட்டல் இங்கேருந்து 40 கிலோமீட்டர். இது உத்தரகண்ட், உத்தராஞ்சல், இந்த யூபியோட கலந்த மாநிலம் தான். ஆமாம், அங்கே வந்து ஒரு நகரி இருக்குது, கட்வால் மண்டலம். இந்த இமயமலை மக்கள் கட்வால் மண்டல மக்கள். இங்கே பிரின்ஸ் இருந்தார் அந்த காலத்தில், ஒரு ராஜா. அவங்க அந்த காலத்துலேருந்து ஆண்டுட்டு வந்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து நரேந்திரநாத் ஷா. அந்த நகர் பேர் நரேந்திர நகர். நரேந்திரநாத் ஷான்றவர் இவருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டார். இது மாதிரி ரிஷிகேஷில் பெரும் பாபா இருக்காருன்னு. அப்போ அவங்க வந்தாங்க. வந்து இவங்களை சுற்றி எல்லாருக்குமே கருப்பு சால்வை போத்தி காளி கம்லிவால பாபான்னு பேர் கொடுத்து இந்த 1/2 கிலோமீட்டர் பூமி தானம் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் ஆசிரமம் அமைச்சுக்கோங்க. பகவத்கீதையில் எத்தனை கீதோபதேசம் இருக்குது, அத்தனை ரூம் இருக்குது, 3 கேட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. கீதா ஆசிரம், கீதா பவன், பரமார்த்த நிகேதன், இதெல்லாம் கலந்து பகவத்கீதையை உத்தேசித்து இந்த ஆசிரமம் நடக்குது. இவரால் காளி கம்லிவால பாபா. வடநாட்டில் நம்ம எங்கே போனாலும் இவருடைய ஆசிரமம் இருக்கும். முதல்ல இவர்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கங்கா கோயில் இருக்குது, பரதன் பாதுகை கொடுத்த காட்சி. நம்ம போகிறது இப்போ நம்ம கீதா ஆசிரமம் போகிறோம். கீதா ஆசிரமம் இன்றைக்கி மூடி இருக்கும். திரு நீலகண்டர் மேலே போகலைன்னா கீழே இருக்க கோயில் சிவன் சக்தி. சிவலிங்கத்துக்கு வந்து கங்காஜலம் வச்சுருப்பாங்க, கங்காஜலம் அபிஷேகம் பண்ணலாம். அதுவும் மூடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு பெரும்பாலும். அடுத்து நம்ம ருத்ராட்ச மரம் பார்க்கலாம். இங்கே பிராச்சித்தம் என்னன்னா அதை தான் சொல்லணும். ருத்ராட்சம் விளையிற பூமி உலகத்தில் 3 இடத்துல. நம்ம இங்கேருந்து 165 கிலோமீட்டர் சிவாலிக் பர்வதத்துலேருந்து மேலே போனோம்னா ருத்ர பிரியாகைன்னு ஒரு பிளேஸ் வருது. பிரியாகைனா சங்கமம். அங்கே இந்த மாயாதேவி பார்வதியை தோல் மேலே போட்டுட்டு ருத்ர தாண்டவாடுறப்ப அப்படியே உலகம்ன்றதே வந்து
இருண்டுடுச்சு. அதனால கண்ணிலேருந்து கண்ணீர் வலியுது. இப்போ ருத்ராட்சன்ற பேர் சன்ஸ்கிருதம்ன்றாங்க, இந்தி வடநாட்டு மொழி. ருத்ருனா சிவன், ஆசுனா கண்ணீர், ரெண்டு சேர்த்து தான் ருத்ர ஆசு, ருத்ராட்சம். உலகத்தின் 3 இடத்தில் இந்தியா ருத்ரபிரியாகை, நேபாளம் பசுபதிநாத், இந்தோனேசியா. இப்போ நம்ம ருத்ராட்ச மரம் பார்க்குறோம். இந்த பாருங்க காய்கள் இருக்கு பாருங்க, பச்சை கலர். அந்த காய் அப்படியே காஞ்சி அப்படியே ப்ரௌன் கலர் ஆனால் கீழே உதிரும். இதான் ருத்ராட்சம். உள்ளே இருக்கிற தோலை எடுத்துட்டா நம்ம எத்தனை முகம்னு கணக்கு பார்க்கலாம். கோடுகள், அத்தனை கோடுகள் இருக்குன்னா அத்தனை முகம், அத்தனை விதைகள் இருக்கும். இருக்கு பக்கத்தில் பார்க்கலாம், போகிறப்ப காட்டுறேன். இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது. ஆமாம், இது கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவோம். இந்த ருத்ராட்சன்றது வந்து ஒருமுக ருத்ராட்சம் 12 வருஷத்துக்கு ஒரு காய், அதுவும் உள்ளே இருக்கு மரம். பவுண்டரி போட்டு அது வந்து போர்டு எடுத்துருக்காங்க, ஒருமுக ருத்ராட்ச மரம். 12 வருஷ காலம். நம்ம 4 தாமில் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, போயிருக்கீங்களான்னு தெரியாது. யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம். பத்ரிநாத் லாஸ்ட்டு, மானாவூர், சீனா பார்டரு, இந்த லாஸ்ட்டு திரௌபதி அம்மன் விழுந்த இடம் பீம்பூல்னு வாங்க. அந்த பாலத்தை வந்து தோளில் வச்சுட்டு சரஸ்வதி நதியை கடக்கிறதுக்காக போடப்பட்ட பாலம். அதுக்கப்புறம் கீழே இறங்கினோம்னா டவுனில் 25 கிலோமீட்டர் அவங்களுடைய கோயில் எல்லாம் இருக்கும், ஒருத்தவங்க விழுந்த கோயிலெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம பத்ரிநாத் அந்த ஜோசிமட்டை தாண்டி தான் போகணும். ஜகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் மடம் ஜோசிமட்டில் இருக்குது. அங்கே 2400 வருஷத்தையே கற்ப வச்சம், 2400 years. நீங்கள்லாம் திரும்பவும் வாங்க, திரும்பவும் பாருங்கள். அந்த மரத்துக்கு கீழே ஒரு குகை மாதிரி கோயில் இருக்குது. 6 மாதம் சாலிகிராமத்தில் இருக்கார். சாலிகிராமத்தில் வடிவமைச்சிருக்காங்க பத்ரி நாராயணன். 6 மாதம் கோயிலில் இருப்பார், 6 மாதம் அங்கே இருப்பார். இங்கே ஒரு 50 வருஷத்துக்கு கற்பக விருட்சம் இருக்குது. அதை தான் பூட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் 3 முறை சுற்றி நம்ம பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனை எல்லாம் பூர்த்தி அடையும். இந்த கற்பக விருட்சம், இந்த ருத்ராட்ச மரம், ஒருமுக ருத்ராட்சம் அந்த 6 மாதம் பூஜையில் வைக்கிறாங்க. இங்கே டிவைன் சொசைட்டியில் வைக்கிறாங்க. நம்மளுக்கு விலைக்கு கிடைக்காது. ஓம் நமச்சிவாயின்னு ஒத்த விரலில் தொட்டு கும்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. ஒருமுக ருத்ராட்சம் தரிசனம் பண்ணலாம். இங்கே 7 ருத்ராட்சம் இருக்குது. எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிவைனில் இருக்குது. பஞ்சமுகி ருத்ராட்சம் கழுத்தில் போடுறோம், ஜபம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாங்கியே இருப்பீங்க, இருக்கவும் செய்யும். நம்ம கழுத்தில் போடுறது எதிர்வர ஆபத்துகளை தடுத்து நிறுத்துறதுக்கு. வீட்டில் மாட்டினோம்னா நம்ம மேலே கெட்ட எண்ணம் வச்சுக்கிட்டு நல்லா பேசிட்டு வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே கூட விடாது. ஒரிஜினல் ருத்ராட்சம் உள்ளே இருந்தால் பூதம் இல்லை. நம்ம ஜபம் பண்ணலாம், பிளட்டு சர்க்குலேஷன். அடுத்து நம்ம சிவானந்த சுவாமியோட அவார்டு மெடிசன் பவர், ஆயுர்வேதிக். நம்மளுக்கு யாருக்கு கைகால் வலி, முட்டு வலி இருக்குது, சுகர் இருக்குது, அதை செம்பு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரிஜினல் ருத்ராட்சம் மணக்கட்டை மேலே வைக்கணும். செம்பு பாத்திரம், வேறு பாத்திரம் இல்லை, வச்சு எர்லி மார்னிங் தண்ணி குடிக்கணும் 48 நாள். ரொம்ப நல்லது. அது அடுத்து நம்ம சொல்ல போகிறது இங்கேருந்து 200 கிலோமீட்டர் மேலே போயிட்ட சிவாலிக் பர்வதம். இமயமலையில் பனிமலை பார்க்கலாம். பனி விழுகுது இல்லையா? இந்த பனிகள் எல்லாம் விழுகிறது. இதெல்லாம் உருகி வந்துடும். பல 1000 வருஷ கணக்காக கீழே அடிக்கிறதுங்களா? அது அமெரிக்கா கல்லாக இருக்குது. அதை இங்கிலீஷில் நம்ம ராக் ஸ்டோன், தமிழில் பனி கட்டிடுறோம். படிகொன்ற சம்ஸ்கிருதத்தில் அதை உடச்சி தான் நம்ம ஸ்ரீமேரு பண்ணுறாங்க. இன்னும் வெரி ஃபேமஸ் ஸ்ரீமேரு, லட்சுமி மேரு. வாஸ்து பார்த்து தான் நம்ம வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. பூமி தோசை இருக்கக்கூடாது நம்ம பூமியில். அதோட நம்ம லட்சுமிங்கிற நம்ம கடை வச்சுருக்கோம், வீடு வச்சுருக்கோம். 16 ஸ்டெப்பு, 16 தேவிகள் இருக்காங்க. அதை நம்ம புது தட்டு வாங்கி ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம் பண்ணி, நீராபிஷேகம் பண்ணி, அந்த தட்டை திரும்ப கழுவி சிகப்பு பட்டு துணி அந்த தட்டு மேலே விரிச்சு, மேலே கோபுரம் அடியில் குங்குமம் போட்டு வச்சு, அது மேலே தட்டு மேலே வச்சு பூஜை ரூமில் வைக்கணும். அந்த வீடு அவ்வளோ நல்லா இருக்கும் சார். சாயந்தரம் தீபம் ஏற்றினா கடன் இருக்காது, சண்டை இருக்காது. வெரி ஃபேமஸ் இமாலய ரேஞ்சு ஸ்ரீமேரு பனிக்கட்டி. ஏன்னா பனி வந்து தூய தேவி ரூபம், லட்சுமி ரூபம் பனிக்கட்டி. ஆமாம். அடுத்து டாலர். நம்ம குழந்தைங்க இருக்கும், பேரம்பேத்திங்க இருப்பாங்க. சிடு சிடுன்னு இல்லாமல் கண் திஷ்டி படம் இருந்து ஓம்ன்ற டாலர். இங்கே ஸ்படிக மாலை மெமரி பவருக்காக. யாருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கோ, அதிகம் கோவம் வருது, வேலை விஷயமா மார்க்கெட்டிங்கில் ஆம்பளைங்க போகிறாங்க, அவங்கள ஆண்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக ஹீட் உள்ள உடம்புக்கு, நம்ம ஊர் ஹீட்டு உடைய ஸ்டேட்டு, அந்த படிக மாலை போட்டால் நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும். உடனே கோவம் வராது. அதில் வந்து மெமரி பவர் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப பிரயோஜனம். அது இந்த ஊரில் கிடைக்கிறது. அதை தான் சொல்கிறேன். கோயில் இருந்தால் கோயில் சுற்றி காப்பேன். கோயிலை மூடி இருக்காங்கனால எல்லா தகவலும் சொல்கிறேன். இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறது கீதா ஆசிரம். திறந்துருந்தால் உள்ளே போகலாம், திறக்கலைன்னா நம்ம ஸ்படிக சிவலிங்கம் பார்க்கலாம். ராமேஸ்வரம், ஸ்ரீசைலம். அடுத்து ஜோசிமட்டிலேருந்து வந்த ஒருமுகம் ருத்ராட்ச தரிசனம். அசல் ருத்ராட்சம் விளையிற பூமி, ஸ்படிகம் இருக்கிற இடம்.
தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாங்க எல்லாம் இருந்துச்சு வாங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க மணி அப்படி நம்ம தண்ணி லைட் பண்ணி நிக்கீங்க வாங்க எப்படி பண்ணலாம் வாங்கிட்டியா? என் தம்பி தான் இதுக்கு போயிருப்பானடா அளவுக்கு சாப்பாடு போயிட மாட்டான் வந்து தான் காமிப்பான். வாங்கிடு எது பிடிதான் வாங்கிக்கோ, எது பிடிதான் வாங்கிக்கோ. எனக்கு வேணாம், நான் வேற சாப்பிட போகிறேன். வேற சாப்பிட போகிறேன்றல அப்புறம் என்ன? ஏய் லட்சியா குடிக்க போற ஏண்டா செலக்ட் பண்ணுங்க. எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க யாரு तो ये आपके எடுக்கிறா வீடியோ எடு எடு நல்லா எடு பேசலாம் நல்லா இருக்குதா